ஒரு பசுமையான காட்டில் எல் என்ற ஒரு விளையாட்டு மிகுந்த யானை குட்டி வாழ்ந்தது. அவள் ஆற்றில் தெளித்து விளையாடவும் தன் தோழர்களுடன் ஒளிந்து பிடித்து விளையாடவும் விரும்பினாள். ஆனால் எல்க்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. அவள் மிகவும் பதட்டமானவாக இருந்தாள். எப்போது ஏதாவது தவறாக நடந்தாலும் அவள் தன் பெரிய கிழிந்த காதுகளின் பின்னால் ஒளிந்து கொள்வாள். ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை நேர்ந்தது. ஆற்றின் கரையின் அருகே ஒரு பெரிய தீ பரவியது. மற்ற விலங்குகள் எல்லாம் பதற்றமடைந்தன. புகை அடர்த்தியாக இருந்தது. மேலும் தீயால் அவர்களின் வீடுகள் அழிவதற்கு நேரிடும் நிலை இருந்தது. பெரிய யானைகள் உதவ முயன்றாலும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை. எல் தொலைவில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் இதயம் அதிர்ந்தது. அவள் பயந்திருந்தாலும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்ந்தாள். தன் விருப்பமான விளையாட்டை நினைத்தாள். தன் மூக்கின் மூலம் தண்ணீர் தெளித்தது. தன்னிடம் இருந்த துணிச்சலுடன் எல் ஆற்றுக்கு ஓடி தன் மூக்கில் தண்ணீர் நிரப்பி தீ மீது தெளித்தாள். மற்ற விலங்குகள் அவள் துணிச்சலை கவனித்தன மற்றும் அவர்களும் இணைந்தன. யானைகள் ஆற்றில் இருந்து தண்ணீரை ஒருவருக்கு ஒருவர் கொண்டு செல்ல ஒரு வரிசை அமைத்தன. பறவைகள் இலைகளில் தண்ணீரை எடுத்துச் சென்றன. குரங்குகள் தேங்காய் பிளந்து தண்ணீர் ஊற்றின. இவ்வாறு எல் வழிவகுத்தபடி அவர்கள் அனைவரும் கடினமாக உழைத்தனர். நேரம் சென்ற பிறகு தீ முழுவதும் அணைந்தது. விலங்குகள் ஆரவாரம் செய்தன மற்றும் எல் சோர்ந்திருந்தாலும் முதல் முறையாக பெருமைப்பட்டாள். தன் பயத்தை எதிர்கொண்டு தன் தோழர்களை காப்பாற்றியிருந்தாள். அந்த நாளிலிருந்து எல் மேலும் பதட்டமாக இருக்கவில்லை. அவள் ஒரு துணிச்சலின் அடையாளமாக மாறினாள். எந்தச் சிறியவனும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அனைவருக்கும் காட்டினாள். இது போன்ற கதைகள் வேண்டும் என்றால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.